தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாளிலே காணிக்கை தசமபாகம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானித்திருக்கின்றோம். இப்போது அந்த காணிக்கை என்ற தேவனுக்கு அல்லது தேவ காரியங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த விஷயங்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் நாம் இன்றைய சூழலில் அறிந்திருக்க வேண்டியது அவசியமான காரியம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அதை அவன் கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் என்ற அந்த பகுதி தொடர்ந்து செல்லுகிறது. இங்கே காணிக்கை என்பது கர்த்தருக்கு செலுத்துவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்பதை முதலாவது சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் அல்லாத மற்ற சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகளை நன்மை செய்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மத்திய 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்று அந்த பகுதியை படிக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே தசமபாகம் காணிக்கை என்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும், அது இறை இல்லத்தில் வர வேண்டும், தேவாலயத்தில் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வரணும், அதனால் உங்களை நான் திரளாய ஆசீர்வதிப்பேன். அப்படிலாம் செய்திகள் வசனங்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருக்கிறது. அதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இரக்கம், அன்பு போன்ற காரியங்களையும் நீங்கள் உடையவர்களாக இருக்கணும். நான் இறைப்பணிக்கு கொடுப்பேன், இறை பணியாளர்களுக்கு கொடுப்பேன், இன்னொருவன் தேவையில் இருந்தால் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது தவறு. நீங்கள் இறைப்பணிக்கும் கொடுக்க வேண்டும், தேவையில் இருக்கிறவர்களுக்கு உங்களால் இயன்ற நன்மைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் ரெண்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதைத்தான் தெளிவாக இயேசுவின் சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அவசியமான நன்மைகளை செய்யலாம், அதாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யோவான் சொல்லுவார், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுக்க கடவன். ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன், அப்படி என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான அடிப்படை நியதியாகத்தான் இருக்கிறது. அதை நாம் மறப்பதற்கில்லை. ஆகவே இறைப்பணியாளர்களுக்கு கொடுப்பேன், இறை காரியங்களுக்கு மட்டும் கொடுப்பேன் என்று சொல்லாமல், மற்றவர்கள் தேவையிலுள்ளவர்கள் நற்பந்தமான அத்தியாவசியமான காரியங்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்ற ஒரு அடிப்படை இயேசுவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இது மாதிரி உண்ண உடுக்க என்ற அத்தியாவசியமான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம், எல்லா தேவைகளையும் நாம் கொடுத்து விட முடியாது, அவர்கள் கேட்பதை எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட முடியாது. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவானிடத்தில் கேட்கும்போது, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கவன், ஆகாரம் உடையவன் ஆகாரம் இல்லாதவனுக்கு கொடுக்கவன். இதை மனசில் வைக்கணும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வது என்றால் உண்ணவும் உடுக்கவும் போன்ற அத்தியாவசியமான காரியத்தை தான் குறிக்கிறது என்பது மிக முக்கியமாக நாம் வழங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆக இப்படி மற்றவர்களுக்கு நாம் நன்மைகளை என்ற அவசியமானதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு காணிக்கை என்று வரும்போது அது நமக்கு
எவ்வளவு முடியுமோ, குறைந்தபட்சம் தசம் 10 என்பது, அதற்கு மேல் எவ்வளவு முடியுமோ, ஏனென்றால் நாம் இறையரசுக்கு தான் நாம் செல்லுகிறோம். பரலோகத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போது அந்த பரலோக சித்தம் செய்கிற இறைப்பணி நடக்கிற காரியங்களுக்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக மாறுகிறோம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இறைப்பணி சம்பந்தமானவர்களுக்கு நாம் அதிக பொறுப்புடையவர்களாக மாறுகிறோம். மற்றவர்களுக்கு ரெண்டாவது பொறுப்பு. எல்லாவற்றுக்கும் ஒரு வரிசை இருக்கிறது, அதை குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஓகே, நீங்கள் பிலிப்பியர் 4:18 பவுல் சொல்வார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இங்கே பவுலப்போஸ்தலர்களுக்கு காணிக்கை பணம் கொடுத்திருக்கிறார்கள். அதை அவர் எப்படி பெற்றுக்கொண்டாராம்? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. இங்கே ஒரு காணிக்கையை, அந்த காணிக்கை பணத்தை, இறைப்பணிக்கு வாங்குகிற பணத்தை தேவனுக்கு பிரியமான உகந்த பலி காணிக்கை என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பகுதி தேவ காரியங்களுக்கு, தேவ சித்தத்துக்கு கொடுப்பதுங்கிறது மகா பரிசுத்தமானது. அந்த ஒரு புரிதல் இங்கே இருக்கணும். ஏன்னா அந்த பலி காணிக்கை என்று பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியம்லாம் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஏன்னா கர்த்தருக்கு கொடுப்பது இல்லையா? அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருவது, ஆகவே அது பரிசுத்தமாகிவிடும். அது பரிசுத்தமானது. அப்போ சாதாரணமாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதற்கும் தேவராஜ்யத்தின் தேவசித்த காரியங்களுக்கு கொடுப்பதற்கும் உள்ள வேறுபாடை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் அவசியமானதான், ஆனால் அந்த நுட்பமான வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக காணிக்கை என்பது பரிசுத்தமானது, விசேஷமானது. அது பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் நிறைவேற கொடுப்பது என்பதால் அது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் என்பதையும் நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின்படி கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற 25:40 இயேசு சொல்வார், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஒரு ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் தந்தீர்கள், காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் எப்போ அம்மா வியாதியாய், பசியாய், வஸ்திரம் இல்லாமல், தாகமாய் எப்போ வந்தீர் எங்களிடத்துல, எப்போ நாங்கள் கண்டோம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு தான் ஆண்டவர் தான் பதிலை சொல்கிறார். அது அந்த மேலே இருக்கிறது, அதுக்கு மேல் பகுதியில் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகியவர்களில் ஒருவனுக்கு எதை கொடுத்தீங்களோ அது எனக்கு கொடுத்தீங்க. நான் வரல நேரடியாக, ஆனால் மிகவும் சிறியராகிய என்னுடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் எது கொடுத்தீங்களோ அது எனக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லி இயேசு அழகாய் ஒரு விளக்கத்தை சொல்வதை நாம் பார்க்குறோம். அப்போது இங்கே இயேசு சொல்கிறார், என் சகோதரர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இல்லையா? சிறியவர்கள், எளிமையானவர்கள், ஆனால் என்னுடைய சகோதரர்கள். அதுதான் பாயிண்ட். என்னுடைய சகோதரர்கள் மிக சிறியராய் காணப்படலாம், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். இந்த இயேசுவின் சகோதரர்கள் எனக்கு தர்றத எனக்கிட்ட கொடுக்கல, என் சகோதரர்களுக்கு கொடுத்தீர்கள். என் சகோதரர்கிட்ட கொடுத்ததை எனக்கு கொடுத்ததா நான் ஏற்றுக்கொண்டுதான் இப்போ பலனை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ என்னுடைய சகோதரர் யார் என்று கேட்டால், மத்தேயு 12:50 இயேசு தம்முடைய கையை சீஷர்களுக்கு நேராக நீட்டி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்று சொல்கிறார். தம்முடைய சீடர்களை காட்டி பிதாவின் சித்தம் செய்கிற, அதாவது என் வார்த்தையின்படி என்னை பின்பற்றுகிற சீடர்கள். எங்கள் யோவான் 10:27-28 நாடுகள் ஏன் சத்தம் கேட்கணும்? அப்போ இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ரெண்டாவது, எனக்கு பின் செல்லுகிறது,
இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். அந்த சீஷர்களை பார்த்து தான் சொன்னார். சீஷர்களை பார்த்து தான் கையை நீட்டி சொல்வார், எனக்கு தாயார் யார், என் சகோதரர் யார், பிதாவின் சித்தப்படி செய்கிற இந்த சீஷர்கள் தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன புரிகிறோம்னா, இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கிறவர்கள் பரலோக பிதாவின் சித்தத்தை, இயேசுவின் வார்த்தையை மாதிரிப்படி செய்கிற அவர்களைத்தான் இயேசு சகோதரர் சகோதரி என்று குறிப்பிடுகிறார். அப்போ அநேகர் கடவுள் நம்பிக்கை சொல்லலாம், இயேசு நாமத்தையும் சொல்லலாம், இயேசு நாமத்தில் செயல்படலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தைப்படி அவருடைய சீஷத்துவத்தில் இருக்கிறவங்க யார்? பரலோக தேவனுடைய சித்தத்தை சிறப்பாய் தெளிவாய் அவர் பார்வைக்கு சரியவர்களாக இருக்கலாம் யார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து அறிய வேண்டும். அவர்கள் தான் இயேசுவின் சகோதரர்கள். ஓகே, அவர்கள் தான் இயேசுவின் சகோதரர்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நாம் எதையாவது செய்தால் அதை இயேசுக்கு செய்ததாக அர்த்தம்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் சீஷர்களுக்கு கொடுப்பது தான் இந்த நாட்களில் காணிக்கையினுடைய சரியான பொருள் என்பதை புரிந்து கொள்ளணும். 10:42 சீஷனுங்கிற நாமத்து நிமித்தம் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏதோ இயேசுவின் நாமத்தில் அது இது அங்கே சேராங்க இங்கே சேராங்க, அது அந்த அடிப்படை இல்லை. அவர்கள் இயேசுவின் சீஷர்கள், இயேசுவின் வசனத்தை மாதிரியும் போகிறவங்க, பிதா சித்தம் செய்கிறவங்க. அதுக்காக அவர்களெல்லாம் ஒரு குறையும் இல்லாதவர்கள், பூரணமானவர்கள் அப்படியெல்லாம் நினச்சிடக்கூடாது. மனிதர்கள் தான், குறைகள் இருக்கலாம். ஆனால் அவங்க இயேசுவின் சீஷத்துவத்தை மதிக்கிறவன், அதில் கொஞ்சம் கவனமாக நடக்கிறவன், எச்சரிக்கையாக நடக்கிறவன். இவர்களுக்கு கொடுப்பது தான் இயேசுவுக்கு கொடுப்பது. இதுதான் காணிக்கையினுடைய பொருள் என்பதை விளங்கி கொள்ளணும். காணிக்கைன்னு சொல்லிட்டு இயேசு நாம் பயன்படுத்துகிற எல்லா சூழ்நிலைக்கு கொடுப்பதும் காணிக்கை என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த அடிப்படை அதற்குள் இருந்தால் அது சரி, இல்லை என்றால் நாம் காணிக்கைக்கு உரிய தகுதியுடைய சூழலுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. அப்போ ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அநேகர் இயேசு நாமத்தில் வரலாம், ஏதோ செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாக்களுக்கு யார் உத்தரவாதம் பண்ணுறது? சரீரத்துக்கு உத்தரவாதம் பண்ணுறதையோ உலக வாழ்க்கைக்குரிய காரியத்துக்கு உத்தரவாதம் பண்ணுறதையோ இங்கே சொல்லலை. அது 2ஆம் பட்சம்தான். முதலாவது, ஏன்னா இந்த சரீர பிரகாரமான வாழ்வு முடிந்துவிடும். உலக பிரகாரமான நன்மைக்காய் நமக்கு பிரயாசப்படுகிறவர்கள் பிரயாசப்பட்டிருந்தாலும் அது முடிஞ்சிடும். இப்போ நித்திய ஜீவன் என்ற பரலோக அனுபவத்துக்கு யார் செல்வார்கள்? எது செல்லும் என்று கேட்டால் ஆத்மா, உள்ளான மனுஷன். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ஆத்மா உத்தரவாதமாய் சென்று சேருவதற்கு யார் யார் உழைக்கின்றார்களோ, வழிகாட்டுகின்றார்களோ, பிரயாசப்படுகின்றார்களோ, போதிக்கின்றார்களோ அவர்கள் தான் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். பல சந்தர்ப்பத்தில் உலகத்தில் இயேசு நாமத்தில் நான் உயர கொண்டு போவார், ஆசீர்வதிப்பார், செல்வ சீமானாக்குவார், அதுக்காக நீங்கள் கொடுத்தா உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறலாம் சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் இங்கே பேசலை. ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் யார்? உலக காரியங்களுக்காக ரொம்ப பேசி சொல்கிறத இந்த பகுதியில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் யாருங்கிறது தான். ஏன்னா புதிய ஏற்பாடு செய்தி அப்படி தான் இருக்குது. நீங்கள் மார்க் 8:36-37 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு நாம பண்ண. ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு ஓமை சொல்வார், எனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவு செழிப்பு வந்திருக்கிறது, நான் என்னுடைய களஞ்சியங்கள்லாம் பெருசாக அடித்து கட்டி அதில் எல்லாம் சேர்த்து வைப்பேன், ஆத்மாவே திரளான நாட்களுக்கு வேண்டிய காரியத்தை உனக்காக சேர்த்து வச்சுருக்கேன், புசித்து குடித்து பொறிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போது தேவன் கேட்டாரா, மதிக்கட்டேன உன் ஆத்துமா, அதான் ஆத்துமா,
உன்னை விட்டு இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது யாருடையதாகும். இப்படி சாவை கடந்து நித்தியத்துக்கு செல்லுகிற ஆத்மாவுக்குரிய நன்மைகளை கருதுகிறவர்கள், அதற்கு உழைக்கிறவர்கள், உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு தான் இந்த காணிக்கை என்ற கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களை தான் நீங்கள் கனம் பண்ணணும். அவங்க துக்கத்தோடு செய்யக்கூடாது. அவங்கள சந்தோஷப்படுத்தும்படி தான் நீங்கள் செய்யணும். பூமிக்குரிய நன்மைகளுக்காக உழைக்கிறவங்கள தான் நீங்கள் சந்தோஷப்படுத்தினா நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மண்ணுக்கு போவீங்க. ஆனால் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களுக்கு உழைக்கிறவங்கள கனம் பண்ணாதான் அவங்கள நித்திய ஜீவனில் பலனடைவாங்க. நித்திய ஜீவனை கொடுக்குற தேவனும் உங்களை கனம் பண்ணுவார். ஏன்னா என்னிடத்துல விசுவாசிகள் ஜனங்கள் வந்து சேரணும் என்கிற ஆசைக்காக நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கும் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய நன்மை உண்டாகும். எங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டாம், பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறவர்கள், கொடுக்கிறவர்கள், அவர்களுக்கு தான் காணிக்க கொடுப்போன்னா அவங்களும் பூமியோட முடிச்சிருவாங்க, நீங்களும் முடிய வேண்டியதான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் கொடுக்குறீங்க? ஆமாம், இன்னொரு பகுதியில் சொல்லுவார், தீர்க்கதரிசிங்கிற நாமத்தின் நன்மை செஞ்சால் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன்? அவர் இறைப்பணியாளர், ஆத்துமாவுக்குரிய காரியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் அந்த நோக்கத்தோடு காணிக்கையை கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற ரீதியிலான பலன்கள் உண்டாகும் என்பது மிக முக்கியம். ஆக காணிக்கை என்பது பரிசுத்தமானது. அது எல்லாருக்கும் கொடுக்குற விஷயம் அல்ல. அது சற்று சிந்தனையோடு செய்ய வேண்டிய விஷயம் என்பதை இந்த பகுதியில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிறோம். ஞான நன்மை என்று சொன்னால் தேவ ஞானம், மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை பேசுகிறோம். அழிந்து போகிற உலகத்தின் பிரபுக்களின் ஞானத்தை பேசவில்லைன்னு பவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல. அதான் நேரம் நான் கொஞ்சம் முன்ன சொல்லிட்டேன். அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களை பேசுகிற ஞானத்தை பேசலை, அழியாத நித்திய கன மகிமையை கொடுக்குற தேவ ஞானத்தை பேசுகிறோம். நித்திய ஜீவ ஞானத்தை பேசுகிறோம். அந்த நன்மையில விதைச்சிருக்கோம் உங்கள்கிட்ட. நீங்கள் பூமியில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தால் ஒரு நாள் செத்து போகணும். வேற ஒரு ஆசீர்வாதம், வேலை, செழிப்பு, காசு வருதுலாம் சொல்லியிருந்தால் அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இது பரலோக நித்திய ஜீவனுக்குரிய ஞான நன்மைகளை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அப்படி இருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறத்தால், அதாவது பூமிக்குரிய, அதான் காணிக்கைங்கிறது காசு தானே, காசு பணம், பூமிக்குரிய விஷயத்தை தான் இங்கே காணிக்கை என்று பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாம் மனசில் கொள்ளணும். பொதுவாக காணிக்கை என்று சொன்ன உடனே நம்மகிட்ட இருக்க காசு, பணம், சொத்து கொடுக்கறது தான் காணிக்கைன்னு நினைக்கிறாங்க. அது முதலாவது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதலாவது நாம் காணிக்கையா தெய்வ சித்தத்துக்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது கொடுக்காம நீங்கள் மற்ற காரியங்களை கொடுத்துட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்களை தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து விட்டு இந்த காணிக்கையின் அடிப்படைகளை கடைபிடிக்கணும். மக்கதோனியா நாட்டு சபையாரை குறித்து சொல்லும்போது அப்படி தான் வாசிக்கிறோம். அவர்கள் முதலாவது தங்களை தேவனுக்கு கொடுத்தாங்க. மக்கதோனியா நாட்டு சபையார் தங்களை முதலாவது தேவனுக்கு கொடுத்தார்களாம். அதுக்கு பிறகுதான் தங்களுக்கு உரியவைகளை கொடுத்தார்கள் என்ற அந்த பகுதியை நம்ம பார்க்க முடியும். அதுபோல முதலாவது நாம் நம்மை அவர்களுக்கு தேவனுக்கு காணிக்கையாய் ஒப்புவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் நமக்கு உரியவைகளை நாம் கொடுக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப கவனமாய் நீங்கள் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு மற்றவங்களுக்கு உங்களை தேவனுக்கு கொடுக்காம அதை நம்ம 2 கொரிந்தியர் 8 வாசிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபையாருக்கு தேவன் கொடுத்த கிருபை என்று சொல்லி அந்த பகுதி ஆரம்பித்து 5ஆம் வசனத்தில் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தின்படி முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முற்றிலும் தங்களை தேவனுக்கு
அதை ரோமர் 12:1 சொன்ன மாதிரி ஜீவ பலியாக முழுசும் கொடுத்துட்டான், தங்களை முழுசாக கொடுத்துட்டான். ரெண்டாவது அவர்கள் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு தங்களை முழுசாக கொடுத்துட்டான். அதுக்கு பிறகுதான் நாங்கள் நினைச்சபடி மட்டும் கொடுக்காம கொட்டிய தரித்திரமாக இருந்த போதிலும் திராணிக்கு மிஞ்சி கொடுத்துட்டான். அந்த வரிசை அங்கே இருக்கிறத பார்க்குறோம். தேவனுக்கு தங்களை கொடுத்தாங்க, தேவ சித்தத்துக்கு வழி நடத்துகிற தேவ ஊழியக்காரர்களுக்கு தங்களை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தங்களிடத்தில் இருந்த தங்களுக்கு மிஞ்சி தங்களுடைய பொருள் இல்லையா, உலக ஆஸ்தி, அதையும் கொடுத்தார்கள் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது நாம் தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து விட்டு தான் காணிக்கைங்கிற எல்லைக்குள்ளே வரணும். அல்லாமல் போகிறத காணிக்கைங்கிற அந்த தரத்தில் அது கருதப்படக்கூடாது என்பதையும் இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு படிக்கிறோம். இங்கே யாருக்கு கொடுக்கணும்னா திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்கணும். திருவசனம் வெறும் வசனம் இல்லை, திருவசனம். அந்த வார்த்தையினுடைய பொருள் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கணும். அதான் தேவ சித்தம், தேவ வார்த்தை, தேவ காரியம், தேவ ஊழியம், அப்படி தான் அது வரும். யோவான் 6:68 சீமோன் பேதுரு சொல்கிறார், இயேசுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய வசனங்கள், இதுதான் திருவசனம்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட திருவசனத்தில் நடத்துகிறவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லையா? அல்லாம இயேசு நாமத்தை பல ரீதியில் பயன்படுத்தலாம், அதுக்குள்ளே போல. இவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு தான் சகல எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். அவனுக்குள்ள எல்லா நன்மைகளையும் ஒரு பகுதி அவனுக்கு அந்த ஏன்னா ஞான நன்மைகளை விதைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட வேண்டும். அதை அப்படியே தனித்தனியாக எல்லாம் வரக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு அதை அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான் காணிக்கை. அது மிகவும் பரிசுத்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 5:17-18 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பாய் கனத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறார் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. நன்றாய் விசாரணை செய்கிறாங்க. அதாவது யோவான் சொல்வார், என் சகோதரனே, நீ உன் ஆத்துமாவில் வாழுகிறது போல மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நல்ல கவனிங்க, நீ ஆத்துமாவில் செத்து போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் காணிக்கை கொடுத்தவனுக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆக நீ ஆத்துமாவில் வாழுகிறது போல, அது 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அடுத்த வசனம் 3, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அது 3 யோவான் 1, அது முதல் 4 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஓகே, 5ஆம் வசனத்திலும் பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாய் சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாய் பாத்திரவான்களாய் அவர்களை அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்லுறார்? நீ உன் ஆத்மாவில் வாழுகிறாய். சரீரத்தில் உலகத்தில் வாழ்கிறாய்ங்கிறது இல்லை, ஆத்மாவிலே நீ தேவனோடு தேவ சித்தம் செய்து வாழுகிறாய். நீ சத்தியத்தில் நடக்கிறாய். அதான் நீ சத்தியத்தில் நடக்கிறாய்ன்னு உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேட்குறத விட வேறு சந்தோஷம் கிடையாது. நீ ஐஸ்வர்யவானாயினியா, கார் வாங்கினியா, அல்லது வேறு பதவி கிடையாதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. சத்தியத்தில் நடக்கிற. அப்போ இதுதான் இங்கே நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். அப்பா, ஆத்மாவில் சந்தோஷமாக இருக்கியா? ஜெபம் பண்ணுறியா? பரலோக சிந்தையில் இருக்குதியா? பூலோக சிந்தையை விட்டுட்டியா? உலக வீண் கவலையில் சிக்காமல் இருக்குதியா? அதிகமாக ஜெபிக்கிறியா? தேவ சித்தத்தை பகுத்து பார்க்குதியா? தேவ வசனங்களை இப்படியே விசாரிக்கிறவங்க. நீ சுகமாக இருக்குதியா? வருமானம் எல்லாம் நிறைய வருதா? தொழில் இப்போ நல்ல லாபமாக போயிட்டுருக்கா? எப்படி பெரிய பதவியெல்லாம் உயர்வு கிடச்சிடுச்சா? இப்படி பேசுகிறவனை பற்றி பேசலை. இவன் உலகத்துக்குரியவன், மண்ணுக்குரியவன், அரசியல்வாதி, இப்படி தான் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறான்.
ஸோ இப்படி இயேசு நாமத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இதை கொஞ்சம் தெளிவாக விளக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிடையாது, அவங்க உலகத்தின் ஊழியக்காரர்கள் அல்லது மனுஷருடைய வேலைக்காரன் இல்லையா. தேவனுடைய வேலைக்காரன் தேவ சித்தத்தின் வழியில் நடத்தி ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கு நீ தேவன் இருக்க இடத்துக்கு போனோன்னு அனுப்பி விடுவான். அந்த வேலையை அந்த ராஜா கொடுத்துருக்காரு. உலக சித்தம் செய்கிறவன் உலக காரியங்களை பேசி உலகத்தில் மேன்மைக்காக நடத்துவான், அது வேறு. அப்போ நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் என்று சொன்னால் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற மூப்பர்கள், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பாய் கனத்துக்கு பாத்திரராக எண்ணணும். திருவசனம்னு நேரமே சொன்ன நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வசனங்களில் அதையே போதித்து அதற்காக ஜெபித்து அப்படியே நடத்துகிறவர்களை ரெட்டிப்பாய் கனம், டபுள் மடங்கு. இயேசு நாமத்தில் நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க, இயேசு நாமத்தை சொல்லி பல பல காரியங்கள்லாம் செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரு எல்லை இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் தான் ரெட்டிப்பாய் கனத்துக்குரியவர்கள். அவங்க தேவனுடைய வேலையாளாக இருக்கிறாங்க, அவங்க கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய வேலைக்காரர்கள், அவர்களுக்கு கூலி கொடுக்கணும். கூலி யார் கொடுக்கறது? இந்த கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறவனு கொடுக்குறாங்களே, இவங்க தான் அதை கூலியாக அவர்களுக்கு கொடுக்கணும். லூக்கா 10:7 சொல்வார், இயேசு சொல்கிறார், கூலிக்கு வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய வேலை செஞ்சால் அவனுக்கு கூலி உண்டு, அந்த கூலியை தேவன் கொடுக்கணும். தேவனுக்கு எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை அந்த தேவனுடைய ஊழியக்காரன்ட்ட கொடுக்கணும். இதுதான் காணிக்கை கொடுப்பதனுடைய ஒரு மிக முக்கியமான அடிப்படை. 2 கொரிந்தியர் 9:7 பவுல் சொல்வார், அவனவன் விசன்னமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம மற்றவர்கள் ஏழைகள் இல்லாதவர்களுக்கு ஏதோ நன்மைகளை செய்கிறோம், அதுக்கு பேர் நன்மை, காணிக்க இல்லை. 2வது, இயேசு நாமத்துக்குள்ளே செயல்படுற பல ரீதியாளர்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஏதாவது செய்வோம் இல்லையா, ஒரு பகுதியை காணிக்க செய்வோம். அதில் வசனத்தை நித்திய ஜீவன் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அது வேற ஒரு முக்கியமாக கொள்ளணும். ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணாத யாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிடையாது. அவங்க வயிற்று பிழைப்புக்காக செயல்படுறாங்க, அது மனுஷருக்கு அடிமை வேலை செய்கிறாங்க இல்லையா. அவங்களுடைய விருப்பம் எல்லாம் மனுஷர் சார் சொல்லுவாங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் எல்லாம் ஜனங்கள் சொல்லுவாங்க. அப்படி அவங்க விரும்புகிற காரியங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிடையாது. அவங்களுக்கு இந்த காணிக்கைங்கிற பகுதி கொடுக்க முடியாது. அதை பற்றி அதுக்கு அந்த பக்கம் நான் பேச விரும்பலை. ஸோ இங்கே தேவ ராஜ்யத்துக்கு வழி நடத்துகிறவர்கள், ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், தேவ வசனத்தை போதிக்கிறவர்கள், தேவன் இருக்கிற இடத்துக்கு அழைத்து செல்லுகிற வேலை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இந்த காணிக்கைங்கிற விஷயம் பரிசுத்தமானது, அது அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது காணிக்கை பகுதியை சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறேன்னு எடுத்து எங்கேயோ நீங்கள் போட்டுற முடியாது. தேவ சித்தம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய எல்லை, அதுக்குள்ளே தான் அளக்கணும் ஒரு விசுவாசி. இன்னும் இங்கே முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி ஆகணும், அது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ சித்தம் அல்லாத, தேவ சித்தத்துக்கு எதிரான காரியங்கள் என்று உணர்கிற விஷயத்துக்கு காணிக்க கொடுத்தா நாம் சாத்தானுக்கு உதவி செய்கிறோன்னு அர்த்தம். சரியா? சாத்தான் வேலை நடக்கணும், தேவ சித்தத்துக்கு எதிரான காரியம் நடக்கணும், வேறு காரியம் நடக்குது வெளியே, அதுக்கு நீங்கள் போய் கொடுத்தா நீங்கள் தேவனுக்கு எதிர் வேலை செய்கிறீங்க, சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறீங்க ஆனால் அர்த்தம் ஆகிடும். அதனால் இது ரொம்ப சிக்கலானது. ஆகவே மற்றவங்களுக்கு உண்ண உடுக்க போன்ற சில உதவிகளை செய்யலாம். ஏன்னா அவன் தேவ சித்தம் செய்ய மாட்டான், அவன் விசுவாசியாக இருக்க மாட்டான், அவன் சாத்தான் நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போய் சாத்தான் சித்தம் தான் செய்வான். அதான் உண்மை இல்லையா? நம்ம பார்க்குறோம், அவன் சாத்தான் வேலை செய்வான், அதுக்கு நம்ம காசு கொடுக்க முடியாது. சரி, சக மனிதன் என்ற முறையிலே அன்பு கூறவும், அத்தியாவசியமான காரியம் செய்யவும், அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கவும், அவர்களுக்கு ஜெபிக்கவும் கடமை இருக்குது, அது நன்மை செய்தல், அது இருக்கட்டும். இது காணிக்கைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப முக்கியமாக வேறுபாடானது. அது தேவ சித்தம், தேவராஜ்யம், அதுக்கு மட்டும் செலவழிக்கப்பட வேண்டியது. சில வேளை இந்த ஆண்டவருடைய நாமத்தில் ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியம் சரியாக நடக்கலை, அவங்க தேவராஜ்யத்தை பேசலை, தேவராஜ்ய ரீதியில் செயல்படுத்தலை, ஆடம்பரமாக போகிறாங்க, பெருமை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதிகளுக்கு காணிக்க கொடுக்க முடியாது.
நாம் கொடுக்குற காணிக்கை ஆடம்பரம், பெருமை, வீணடிக்கப்படுறதல், உதாரித்தனமான அப்படியெல்லாம் போகுதுன்னு சொன்னால் நோ, அது கர்த்தருடைய காணிக்கை. நாங்கள் அப்படி பரிசுத்த குலத்தெல்லாம் கொடுக்க முடியாது, ஜாக்கிரதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி தெரியாமல் இருக்கவரை கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். எல்லாம் தெரிய வரும்போது நோ, அது இன்னொரு பகுதி. அப்போ அடுத்தது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், என்ன செய்யலாம், இப்படி இருக்குது, நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு தேவன் ஒரு நடத்தலை தருவார், அவங்களுக்கு செஞ்சிடலாம், அவ்வளோதான். பொதுவாக வழக்கமாக என்னன்னா, ஒரு சபையில் விசுவாசியாக இருந்தால் அந்த சபைக்கு தான் காணிக்க கொடுக்கணும்னு தான் எல்லாரும் படிப்பிக்கிறாங்க. அந்த சபை கிறிஸ்துவின் அடிப்படைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறவரே அது சரியானது, அதில் சந்தேகம் கிடையாது. சபைன்னு பேர் தான் இருக்கும், கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, ஒன்றும் செயல்நிலை இல்லைன்னா நீங்கள் அதுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு நாங்கள் தர முடியாது. தெய்வ சித்தத்துக்கு தான் தர முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு தான் தர முடியும். அதுக்குரிய காரியம் நடக்கிற சூழலுக்கு தான் தர முடியுங்கிறது முக்கியமானது. ஆகவே இது நாங்கள் போகிற சபை சரியில்லைன்னா என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இப்படி தான் இருக்குது தெய்வமே, நாங்கள் என்ன செய்யணும்னா அது இன்னொரு சிறப்பாக ஒன்று நடக்குன்னா நீங்கள் சிறப்பாக சொல்லலாம், அந்த உரிமை இருக்கிறது. நாம் யாருக்கும் அடிமையானவர்கள் கிடையாது. ஸோ இதை ரொம்ப தெளிவாக மனசில் வச்சுருக்கணும். பொதுவாக ஸ்தாபனங்கள்லாம் ஜனங்கள் வரணும், காணிக்கை காசு வாங்கணும் அப்படின்னு தான் ஒரு ரீதியில் சிஸ்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது இன்னொரு பக்கம் அடிப்படையில் தவறு. இறை பணியாளர் என்பவர் இறை விசுவாசத்தில் தான் ஊழியத்துக்கு வருகின்றார். அவர் காணிக்கையோ பணத்தை எதிர்பார்த்து வரவில்லை, ஊழியத்துக்கு அழைத்த தேவனை நம்பி வர்றார். நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பண ஆசை இருக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது அந்த காணிக்கை வாங்குகிறவருடைய தகுதியை நாம் நிர்ணயிப்பதற்கு அறிந்திருக்க வேண்டிய காரியம். ஏன்னா அவங்களுக்கு தகுதி என்ன அப்படின்னு நாம் சிந்திக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தகுதி என்ன, இந்த காணிக்கை வாங்குறதுக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஆக அதெல்லாம் பார்த்து தான் இந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம்னா, இது காணிக்கை என்பது பரிசுத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால இதை பரிசுத்தமாய் கையாள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்கிறத இங்கே கவனத்தில் வச்சு தான் இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணணும் என்கிறது முக்கியமான காரியம் இல்லையா? இல்லாமல் இது ஏதோ ஊழல் பண்ணி உண்டாக்குற காசு மாதிரி இல்லையா, தாறுமாறாக செலவு பண்ணுவாங்க. இந்த ஊழல் தனமாக லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் ரொம்ப தாறுமாறாக, ஏன்னா அது வருதே ஊழல் தனமாக தான் வருது. அதனால் இதை அவங்க செலவு பண்ணுறதும் அப்படி தான் பண்ணுவாங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். அப்போ இப்படி பண ஆசை இல்லாமல் தேவ விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா 7ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. இப்போ தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவங்களுங்கிறதையும் இந்த வசன வரிசையில் வருது. அவங்க பண ஆசை இல்லாதவர்களாக இருந்திருப்பாங்க, அவங்களை அழைத்த தேவனை நம்பி வந்திருப்பாங்க, தேவ சித்தம் செய்வாங்க, தேவராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்லி தருவாங்க. ஸோ அந்த தகுதி நாம் யாருக்கு காணிக்க கொடுக்குறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு இந்த அடிப்படை அவசியம். அதனால தான் மனதில் அவனவன் விசனா இல்லை, கட்டாயம் இல்லை, மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். அப்போ மனசில் ஒரு நிச்சயம் தெளிவு இருக்கணும். அதன்படி இவ்வளோ, இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இந்த ஊழியங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இந்த ஊழியங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலான்னு ஒரு அறிவு இருக்கும். பூரணமாய் முழுமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியாத இருந்தால் பொதுப்படையாக ஓகே, இது இப்படி, இது இவ்வளவு, இது இவ்வளவு என்று நீங்கள் செய்யலாம், தாராளம் செய்யலாம். ஸோ எப்படி இருப்பினும் காணிக்கை என்பது பரிசுத்தமானது, அதை கனமாக நாம் கையாள வேண்டும் என்பது தான் அந்த சிந்தனையினுடைய அடிப்படை. அப்போ கொடுங்கள், கொடுக்கப்படும். அப்போது நீங்கள் எந்த அதிகமான அளவு கொடுத்தா அதிகமானது அதுபடியே உங்களுக்கு கொடுக்கப்படும்னா அது இந்த தேவ சித்தத்தின்
எல்லைக்குள்ளே கொடுக்கப்படுவதுதான் என்பதை மறந்துடக்கூடாது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. தகுதியானது இங்கே கொடுக்குறாரு, மிச்சத்தை பரலோகத்தில் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் மத்திய 6, 20, 21 படிக்கிறோம் இல்லையா? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்கே திருடெல்லாம் வரமாட்டாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே மனம் இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகட்டால் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களும் பரலோகம் நித்திய ஜீவன் என்கிற எல்லைக்குள்ளே உங்களை நடத்தாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வேஸ்டாக இருந்தானே இல்லையா? நீங்கள் உங்களை தேவனுக்கு கொடுக்கல, தெய்வ சித்தத்துக்கு கொடுக்கல, தேவராஜ்யத்தை முக்கியப்படுத்தலை, தேவராஜ்யத்தை முக்கியப்படுத்தி ஊழியம் செய்கிறவர்களுக்கும் கொடுக்கல. இப்போ என்ன ஆகும்? பரலோகத்தில் பொக்கிஷம் இல்லை, நீங்கள் அங்கே போகிறதில்ல. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, இந்த அடிப்படையில் செய்யணும். பூலோகத்தில் செய்கிறவங்க வேறு மாதிரி செய்வாங்க, அது குறித்து நான் கருத்து கூற முடியாது. சரி, அப்போ காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும், அவருடைய தகுதிகளை எப்படி நிதானிக்க வேண்டும், அது கர்த்தருக்கு கொடுப்பதென்றால் அது பரிசுத்தமானது, அதை ஞானமாக ஜாக்கிரதையாக கையாள வேண்டுங்கிறத இந்த வசனங்கள் மூலம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். தேவன் இந்த வசனங்கள் மூலம் புரிந்து கொண்ட அடிப்படையில் வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.